நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை அதிகமாகவும் எங்களை உண்மையாகவும் நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா. எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவான ஒரு பிரிய இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆதரவில் நாங்கள் இருக்கோம்ப்பா. அதுக்காக நன்றிப்பா. ஸ்தோத்திரராஜா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 100ஆக காணாதுப்பா, 1000ஆய் லட்சமாய் பலன் கொடுக்க வேண்டும். இருதயத்திலே உம்முடைய வல்லமை கொடுக்க வேண்டும். சரீரத்திலே தம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளே சமாதானம் காணப்பட வேண்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் பேசுங்கப்பா. நன்றி. கர்த்தர் இடைப்படுவீராக. என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். குறைகள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். இந்த நாளில் எல்லாருடைய குறைகளையும் நீர் மன்னித்தருளும். பாவங்களை மன்னித்தருளும். சாபங்களை நீக்கி போடும். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களுக்கு செய்தி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 சிங்காசனத்துக்கு இடம் இல்லை. 2 சிங்காசனத்துக்கு இடம் கிடையாது. ஒரு இருதயத்தில் ஒரு சிங்காசனம் தான் போட முடியும். எப்படி 2 சிங்காசனம் போட முடியும்? ஒரு இருதயத்துக்கு, ஒரு சரீரத்துக்கு ஒரு கணவன் தான், ஒரு சரீரத்துக்கு ஒரு மனைவி தான். அதே போல தான் ஒரு இருதயத்துக்கு ஒரு ஆண்டவர் தான். அந்த ஒரு ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் தான். 2 சிங்காசனம் போட முடியாதுல்ல, முடியாது. ஆனால் அப்படி நம்ம போடுறோமா? 2 சிங்காசனம் நீங்கள் போடுறீங்களா? அப்படி போட்டாச்சுன்னா வாழ்க்கையில் வளம் இருக்காது, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது. நீங்கள் உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியங்களிலே நீங்கள் அதை வைத்து 2 சிங்காசனம், ஒன்று இறைவனுக்கு, இன்னொன்று இந்த உலகத்துக்கு. நமக்கு நம்மளையே பரிதாபப்படுவாங்க சில பேர். நான் எதுக்கு, எனக்கு எதுக்கு இப்படிலாம் கஷ்டம், நான் மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போவாங்க. அதுக்கு ஈகோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துரும். அது உங்களை ஒரு நெற்று மாதிரி வலைக்குள்ளே தள்ளிடும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே கூடாது. நம்ம பாசிட்டிவாக பேசக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ என்ன, இந்த பிரச்சனையில் கூட இருந்து என்னை தூக்குவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்து நம்ம நம்பிக்கையோடு வளர வேண்டும். எப்படினாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக தேவன் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார்னு நான் சொல்ல வரல. அவர் எப்படியும் செய்வார். அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நீங்கள் தனித்திருந்து அப்படியே இந்த வானத்தை பார்த்து நீங்கள் பேசி பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பெரியவங்கப்பா, ஆனால் என் கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். என் சரீரத்தில் பாருங்கள், நான் எப்படி இருக்கேன். நான் பலவிதமான வியாதிகளில் இருக்கேனே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே, அப்படியே எனக்கு பயம் வந்துடுத. என்ன அப்போ நான் என்னப்பா செய்ய முடியும் என்னையால்? என் பிள்ளைங்களை பார்த்தீங்களா, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. திருமணமான பிள்ளைகள் கூட இன்னும் குடிக்கிறாங்க, சண்டை செய்கிறாங்க. என்ன, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பிள்ளைகள் ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, கணவன் ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்குறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்படியான பல கவலைகளினால் நீங்கள் தோல்வியை உற்றவர்கள் போல நீங்கள் காணப்படுகின்றீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிலாம் இருக்க வேண்டியது இல்லையே. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று ஜெபம்தான். நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நான் இப்போ இந்த ஷூட்டிங்காக நான் கிளம்பும்போது எனக்குள்ளே இந்த பாடல் தான் வந்துச்சு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைக்கணும். நம்ம சமாதானத்துக்கு எது ஏற்றதோ அதையே நம்ம செய்துக்கிட்டு இருக்கணும். நம்ம ஒரு பாரத்தோடு வாழ்வது தேவனுக்கு இஷ்டம் கிடையாது. கவலையோடே நம்ம வாழ்கிறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. வீணான போராட்டங்களை எல்லாம் விட்டு விலகிடுங்க. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒரு நாள் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு ஒரு நாள் இந்த வசனத்தை நான் வாசித்து பார்த்துக்கோங்க. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் இப்போ நினைப்பேன், என்னெல்லாம் செய்தால் நம்ம வீட்டுக்குள்ளே, எதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தா, எதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டா, எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், எதெல்லாம் நம்ம பார்க்கணும், எங்கே போக வேண்டாம், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமர்ந்து நம்முடைய பாதையை, நம்முடைய வழிகளில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை மனசில் வச்சு மறந்துடணும், எதை வெளியே சொல்லக்கூடாது
அப்படின்லாம் நம்ம நினச்சி ஆவியானவருடைய கமாண்டிங்குள்ளே கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையோ உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்கள் பெற்றோரையோ எந்த சமாதான குலைச்சல் தாக்கவே தாக்காது. நம்ம எதனாலும் பேசிடுவோம், எதனாலும் நம்ம செய்திருவோம். ஆனால் தேவனுடைய கணக்கில் அது பாவ கணக்காக இருக்கக்கூடாது. புண்ணிய கணக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கணும். புண்ணிய கணக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கணும். பாவ கணக்காக நீங்கள் வார்த்தைகளை சுயத்தில் நம்ம பேசணும். எனக்கு தெரியும், எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது, எனக்கு எல்லாம் ஞானம் இருக்குது, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினால், நம்ம அப்படியாக சொல்லி செயல்பட்டால், நம்முடைய அறிவு திறமையை கொண்டு நம்ம செயல்பட்டால், அது தேவன் என்று ஒரு எஜமான் நமக்கு இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் அதை பாவ கணக்காக எழுதிவிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது புண்ணிய கணக்காக தான் இருக்க வேண்டும். அது நன்மை செய்த கணக்காக தான் வர வேண்டும். ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது பரலோக ராஜ்யத்தில். ஒரு நாள் கர்த்தர் அதை நமக்கு காண்பிப்பார். அதெல்லாம் பார்த்து தான் பயந்து இயேசு வேணும் அப்படின்ட்டு இருக்கு. ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படுமே. ஒரு நாள் அதை ஆண்டவர் காட்டிடுவாங்களே. நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன். அங்கே எனக்கு பிடிச்சமான ஒரு பொருளை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனா வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பேனா ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பேனாவை நான் எடுத்து பாக்கெட்டில் கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்த பிறகு நினைக்கிறேன், ஐயோ இந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, நம்ம இதை கையால் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே நம்ம கையால் செய்தால் அது இருதயத்தில் தான் அந்த கணக்கு இருதயத்தில் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வரும். எப்போவுமே அப்படி ஒரு எண்ணம் உண்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பார்த்து எழுதுவேன், படிப்பு எனக்கு வராது, அதனால நான் பார்த்து எழுதுவேன்ல. அப்போ நான் பார்த்து எழுதும்போது வீட்டுக்கு வந்த பிறகு நினைப்பேன், இது இருதயத்தில் தானே இது பாவமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அப்படி தான் அந்த பார்த்து எழுதுறதெல்லாம் நான் விட்டேன். வாட்சிலெலாம் உள்ள இது பொயம் எழுதி வச்சுருப்பேன், ஸ்டோரி அதெல்லாம் அப்படி பொடி எழுத்தா. அது இங்கிலீஷ்லேயும் எழுத தெரியாது. அது இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் எழுதி அதை இந்த வாட்சுக்குள்ளே வச்சுலாம் நான் எடுத்துலாம் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 9th 10th படிக்கும்போதெல்லாம் அப்படி படிப்பே சுத்தமாக வராதுல்ல. அதனால் இந்த மாதிரிலாம் நான் செய்திருக்கேன். அப்போது என்ன நினைப்பேன்னா, நம்ம பார்த்து எழுதியிருந்தோம், ஆனால் இதனுடைய அந்த பாவ கணக்கு இருதயத்தில் தானே வரும் அப்படிங்கிற ஒரு அறிவை தேவன் எனக்கு கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு தான் இந்த பார்த்து எழுதக்கூடாது அப்படின்னு எழுத நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, பாவ கணக்கு நமக்கு ஏறலை. புண்ணிய கணக்காக தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய இரத்தத்தால் என்னை கழுவிட்டார். இப்போ நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவன் ஆகிலும் கூடாது. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ ரெண்டு எஜமான 2 சிங்காசனத்தில் வைக்கக்கூடாது. இது எங்கே அப்படின்னா இருதயத்தில். இருதயம் இறைவனுக்கு மட்டும்தான். ஏனென்றால் அதை அவர் தான் உண்டு பண்ணினார். இந்த சரீரத்துக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஆவிக்கும் அதிகாரி ஆண்டவர். நினச்சிக்கோங்க, நீங்கள் கிடையவே கிடையாது, நீங்கள் கிடையாது, அதுக்கு ஆண்டவர் தான். ஏசப்பா தான் அதுக்கு அதிகாரி. நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறதுக்கு அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அழகான பற்கள் இயேசு கொடுத்தாரு, நல்ல தலைமுடி இயேசு கொடுத்தாரு, நீங்கள் நல்ல வளர்த்தியாக இருக்கீங்க, இயேசுவா கொடுத்த கிருபை அது தெரியுமா? நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த சினிமா ட்ராமாவில் சில பேர் நடிக்கும்போது நம்ம லைட்டாக அப்படி பார்ப்போம்ல, அப்போ அவங்க சிரிக்கும் போது பல்லு வரிசையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், இந்த அழகான பல்லை கொடுத்த ஆண்டவரை மறந்து இப்படி உலக பிரகாரமாக இவங்க பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே. கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தற்செயலாக நியூஸில் போட்டாங்க, செய்தியில். அதில் நிறைய நடிகைகள் எத்தனையோ திருமணம் செய்தவங்களாக தான் இருக்காங்க. கடைசியில் அவங்க லைஃப்பே ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடுது. அவங்க தேவன் கொடுத்த அந்த அழகையும் அந்த எல்லாவற்றையுமே தேவனுக்காக பயன்படுத்தாமல் உலகத்துக்காக, சாமர்த்தியமான நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க. ஏன்னா நீங்கள் பாவ இச்சைகளிலே விழுந்து அது பாவ கணக்காக மாறி கடைசியில் முடிவு பரிதாபமாக முடிந்து விடுகிறது என்று உங்களுக்கும் தெரியும். நானும் நிறைய நியூஸில் பேப்பரில் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன சொல்கிறார்? நிறைய பேர் பேசுவாங்க, இவங்க இப்படிலாம் ஒரு காலத்தில் நடித்தாங்களாமா, இப்போ இப்படி கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெருவில். அப்போ எனக்கு இப்போ பேர் மறந்துட்டு, அவங்களாம் ஒரு காலத்தில் அப்படி நடித்த சினிமா நடிகையாமா, அந்த ரொம்ப பேர் பெற்றவங்களாமா.
இப்போ அவங்க தலையை விரித்து போட்டு பரட்டையா அழுக்கு சேலை உடுத்துக்கிட்டு அதில் உட்காந்துருக்காங்க. அதை ஒருத்தர் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காரு. அப்போ தான் அவர் தான் சொல்கிறார், இங்கே இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நடிகை தான் இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் தெருவிலே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் 2 எஜமான் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு எஜமான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன். வேறு எதையாவது நீங்கள் சார்ந்திருந்தீர்களானால் நீங்கள் அந்த அந்த சிங்காசனத்தை தூக்கி நீங்கள் எரிய வேண்டும், எரிந்து விட வேண்டும். இயேசு மட்டும்தான் என்று வாழ வேண்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். அப்போ நீங்கள் யாரை பகைப்பீங்க? யாரை பகைப்பீங்க? தேவனை பகைப்பீங்களா? உலக பொருளை பகைப்பீங்களா? உலக பொருளை பகைத்தால் அந்த சிங்காசனம் அங்கே இருக்கக்கூடாது, அந்த சிம்மாசனம் அங்கே இருக்கக்கூடாது. அந்த ஒருவரை நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யும்போது அந்த நடத்துதல் அது கரெக்டாக இருக்கும். எப்படி ராஜா வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும், பணக்கார வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும், அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த தோரணை தெரிஞ்சிடும், இது பணக்கார வீட்டு பிள்ளை. அதே மாதிரி படித்தவங்க, இவங்க படித்தவங்க, இவங்க டீச்சர், இவங்க ஏதோ காலேஜில் ப்ரொஃபஸர், அவங்க நடத்துறது, அவங்க பாவனை தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே போல் இயேசப்பா பிள்ளையாக இயேசுக்கு மட்டும் நம்ம இருதயத்தை கொடுத்து நம்ம இருந்தால் நம்மளை பார்க்குவது வித்தியாசமாக தெரியும். நீங்கள் தேனாக இருப்பீங்க. ஆதியாகமத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கார். அதில் ஆசீர் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அது எப்படி இருக்குமா? தேனை போல இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பேசும்போதே அது ஒரு இன்பமான வார்த்தையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, நீ 2 எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான் ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு இந்த ஆதியாகமத்தில் இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கும் போது, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்கிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் நப்தலி 49:21, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அப்போது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அவன் என்னதான் சொல்வானாமா? எப்பவும் இன்பமான வசனங்களை தான் சொல்வான். அப்போ இன்பமான வசனங்கள் யார்கிட்ட இருக்கும்? தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கும். அவர் தான் சொல்கிறார், நீ பாவம் செய்யாதப்பா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா, நீ எதுக்கு வியாதியாக இருக்க? பெதஸ்தா குளத்துக்கு போனார். அங்கே ஒருத்தன் 38 வருஷமாக இருந்தான். நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன்ப்பா, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். குருடனை பார்த்தாரு, கூப்பிட்டாரு, என்ன வேணும் கேட்டார். எனக்கு கண்ணு தெரியணும்னா, ரைட்டு ஓகே கண்ணு. யாருக்காவது ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாங்களா? ஏசப்பாட்ட வந்தவங்களோ, ஏசப்பா கூப்பிட்டு சூமின கைவிடையவன் அவன் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு போயிருந்தான். ஆண்டவர் இருந்த வீட்டில் அங்கே ஒரு விருந்து நடந்துச்சு. அங்கே ஆண்டவர் உபதேசம், ஆண்டவர் விருந்து வீட்டினாலும் பிரசங்கம் தான், உபதேசம் தான். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூமின கைவிடையவன், பாதி கை இல்லாதவன், அவங்க உட்காந்துருக்கான். ஆண்டவனை பார்த்தாரு, பரிதாபமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எழுந்து நில்லு அப்படின்னு சொன்னார். உன் கையை நீட்டுக என்றார். உடனே அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். இந்த எஜமானுக்கு ஒரே ஒரு சிங்காசனம் போடுங்க. நம்மளை பார்த்து நம்ம நல்லா இருக்கணும்னே நினைக்கிறவர், நம்மளை ஜோடிக்கணும்னு நினைக்கிறவர், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவர். ஒருத்தங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். திருப்பி தேவன் அவங்கள நல்லா வச்சுருந்தாராம். அப்போ ஆசீர்வதிச்சிருக்கும் போது ஒரு நாள் அவங்க கணவர் புரோட்டா வாங்கி கொடுத்தாங்களாம், புரோட்டா. அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப திருப்தியான ஒரு உணவாக நிறைய புரோட்டா சாப்பிட்டாங்களாமா. அப்போது அந்த புரோட்டா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு அந்த பேப்பரை எடுத்து போடும்போது அவங்களுக்கு வயிறு அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போது இவங்க அப்படியே ஏப்பம் விட்டுட்டு, நம்ம இப்படி ஒரு புரோட்டாவை இவ்வளவுக்கு நம்முடைய கணவர் நமக்கு வாங்கி தந்துட்டாங்களே அப்படின்னு உடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிட்டாமா. உடனே அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே, நான் புசித்து கொடுத்து இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நல்ல ஒரு உணவு இன்றைக்கு எனக்கு தந்திருக்கீங்கப்பா, ஏசப்பா உங்களுக்கு நன்றிப்பா, நான் என் மனதார உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா, இந்த கணவரை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணாங்களா. பாருங்கள் எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். அப்போ இவங்க இதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான், அந்த ஒரே ஒரு சிங்காசனத்தில் இயேசு தான். அதனால அவங்க திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வாரேன்.
வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருதயத்தில் இருக்கணும். அது உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று அந்த வசனம் சொல்லுது. ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை சிநேகிப்பான், ஒருவனை அசட்டை பண்ணுவான். அப்போ யாரை நம்ம அசட்டை, 2 சிம்மாசனம் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரை அசட்டை பண்ணுவீங்க? 2 பேரையும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்குது, எல்லாரையுமே ஒரே மாதிரி என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. நம்முடைய ஃப்ரெண்டு, எனக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, 3 ஃப்ரெண்டு இருக்காங்க, எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்க முடியுமா? ஒரே மாதிரி நேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரே சிங்காசனம் இயேசு தான். அப்போ இயேசை மட்டும் தான் நேசிக்கணும். 2 சிங்காசனம் நம்ம இருதயத்தில் போட்டாச்சுன்னா ஒருவனை சிநேகிப்பான், ஒருவனை அசட்டை பண்ணுவான். அப்போ அந்த அசட்டை பண்ணப்படுறது யாராக இருக்கணும்? சாத்தானாக தான் வெளியே போகணும். அது உலகமாக தான் இருக்கணும். அது நம்முடைய பெருமையாக இருக்கணும், நம்முடைய மனமேட்டுமை, அகந்த இந்த மாதிரி காரியங்கள் தான் அந்த சிங்காசனம். வைராக்கியமாக இருப்பாங்க சில பேர். வைராக்கியம் பாராட்டுறது, வைராக்கியங்கிறது நல்லதே கிடையவே கிடையாது. மனிதர்கள் மேலே, உறவினர்கள் மேலே நீங்கள் வைராக்கியம் பாராட்டுனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் தரவே தராது. விட்டு கொடுக்கணும், மனதை மாற்றிக்கிடணும். நம்ம நினைக்கணும், நம்ம என்ன பாவமே செய்யலையா, நம்ம என்ன தப்பே பண்ணலையா, நம்மளும் பண்ணுறோம்ல, நம்மையும் ஆர்டர் மன்னிக்காங்கல்ல, நீங்கள் என்ன 100க்கு 100 நீதிமானாவாக இருக்கீங்க, நீங்களும் சில தப்பை பண்ணிடுறீங்கல்ல, மனசுப்படுறீங்கல்ல, ஐயோ நம்ம இப்படி செய்துட்டோமேன்னு. அப்போ மற்றவங்க மேலே வைராக்கியம் பாராட்டுறவங்க தங்கள் நீதிமான என்று நினைத்து கொள்கிறவர்கள். அந்த ஒரு பரிசைன்னு சொன்னால, நான் தான் ரொம்ப நல்லவன், நான் 2 தடவை உபாசிக்கிறேன், இவனை மாதிரி கிடையாது, என்ன நான் எல்லாத்துலேயும் தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சான் பார்த்தீங்களா? அந்த கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. அப்போ அவன் நீதிமான் ஆக முடியாதுல்ல. நீதிமான் தானே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். நீதிமான் நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். நீதிமான் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களாம்? சூரியனை போல இருப்பாங்களாம். இந்த பூமியிலேயே நீதிமான்கள் நல்லா இருப்பாங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் என்னை ஒரு நீதிமானாக மாற்றுங்க, நான் டெய்லி நான் பாவியாகவே நான் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா. நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு கேடு வராது. கெஞ்சி கேட்குனப்பா, என்னையும் என் பிள்ளைங்களையும் எங்கள் குடும்பத்தையெல்லாம் நீங்கள் நீதிமானாக மாற்றிருங்கப்பா. உங்களுடைய கமாண்டிங் தான் எனக்கு ஒரே ஒரு சிங்காசனம் என் இதயத்தில். என் இறைவா, உமக்கு மட்டும்தான் இறைவா, என்னை உடைய கரத்திலே கொடுக்கின்றேன் அப்படின்னு நான் கேட்பேன். பார்த்துக்கோங்க, என் தேவனுடைய பெரிதான கிருபையினால், கடவுள் கிருபையால். இன்றைக்கி அப்படி நீங்கள் வைராக்கியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா, வைராக்கியத்துக்கு ஒரு சிங்காசனம் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ அதை நேசித்தா ஏசப்பா எப்படி நேசிக்க முடியும்? எப்படி அன்பு செலுத்த முடியும்? எப்படி வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு கிடைக்கணும்ல, நீங்கள் ஜெபம் பண்ணால் அது கிடைக்கணும்ல. அப்போ ஏன் இப்படி இருக்குது? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? 2 ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் இந்த வேதத்துக்கும், இந்த வேதத்தினுடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸு, இந்த வேதத்தில் சொன்ன கட்டளைகள், கற்பனைகள் அவருடைய காரியத்துக்கு அடுத்த காரியங்களிலே இருக்கணும். நீங்கள் சமையல் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், இன்னொரு வீட்டை போய் நான் சமையல் பண்ணுறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன், நான் நல்லா வைப்பேன், என் குழம்பு நான் வைக்கிட்ட உங்கள் சீரகம் எங்கே இருக்குது, உங்கள் வெந்தயம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? உங்களை விடுவாங்களா? ஒரு பெரிய பாத்திரத்தில் அவங்க பலகாரம் செய்து வச்சுருப்பாங்க, நான் உங்கள் கிச்சனில் எல்லாத்தையும் பார்க்க நீங்கள் போய் திறப்பீங்களா? திறக்க தான் உங்களை விடுவாங்களா? அவங்க அச்சுமுறுக்கு செய்து வச்சுருப்பாங்க, அவங்க அதிரசம் செய்து வச்சுருப்பாங்க, அவங்க ஸ்டோர் ரூமில் எல்லா அரிசிகள், எல்லா காய்கறிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, உங்களை சும்மா திறந்து காட்டிடுவாங்களா? நீங்கள் போக முடியுமா? முடியாதுல்ல. அவங்க வீட்டுக்கு அவங்க தான் எஜமான். அதே போல தான் இந்த இதயத்துக்கு இறைவன் மட்டும்தான். இதில் நீங்கள் இன்னொரு எஜமானை கொண்டு வச்சிங்கன்னா, இந்த எஜமான் எப்படி இருப்பார் நம்ம கூட? இவர்கிட்ட தான் வளமான வாழ்க்கை இருக்குது, இவர்கிட்ட தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, தீர்க்காயுசு இருக்குது, நல்ல சுகம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும், நினைக்கும் முன்னாலே நடக்குமா? ஏசாயா கடைசி அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. நீ பேசும்போதே நான் கேட்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே, நல்ல ஆண்டவர் இல்ல. அப்போ இந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம இதயத்தில் சிம்மாசனம். நீங்கள் பொறாமை கொண்டு, நீங்கள் வைராக்கியம் கொண்டு அப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வளமான வாழ்க்கை இருக்காது. 2 சிம்மாசனம் இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது 2 எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியுமா? ஒருத்தர் காலை கழுவீங்களா, இன்னொருத்தர் காலை கழுவீங்களா? அப்போ ஒருத்தர் அசட்டை பண்ணுவோம்ல நம்ம, உங்களால் முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒரு எஜமான வெளியே தள்ளி தான் ஆகணும். அது சாத்தானா இருக்கணும், அது உலகமாக இருக்கணும், அது மாம்சமாக இருக்கணும், அது உங்கள்கிட்ட கெட்ட குணங்களாக இருக்கணும், உங்களுக்கு வேண்டாத பிடிவாதமான, வைராக்கியமான, கோபமான, எரிச்சலான, மூர்க்கத்தனமான, அறியாமையான அப்படிப்பட்ட சுவாபங்கள், உலகம், என்ன வீணான காரியங்கள், இச்சைகள், பெருமைகள்,
எதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை, எல்லாவற்றுக்கும் ஆசை, கடன் வாங்குற ஆசை. இந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எப்படி நான் ஒரு இது பார்த்தேன். எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலக்க முடியுமா? கொடிக்காஞ்செடியை அடுப்பில் நம்ம கழுவிட்டு வைப்போம் தெரியுமா? அப்போ அதில் செதுக்கான தண்ணி இருக்கும். சேர்த்துக்கான ஒரு 2 செட்டு போல் தண்ணி இருக்கும். அப்போ நம்ம தீயை பற்ற வச்சுன்னே ஃப்ளேம் எரியும்ல. அப்போ நீங்கள் கவனிக்காமல் 2 சொட்டு தண்ணியில் எண்ணெயை ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தாளிக்கிற எண்ணெயை நீங்கள் எண்ணெயை ஊற்றிங்கன்னா பட பட படன்னு அந்த தண்ணி வற்றணுமா. அந்த எண்ணெயோடு அந்த தண்ணி சேராதாமா. அதனால் அந்த 2 சொட்டு தண்ணி இருந்தாலும் நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேம் எரியவும் அப்படியே அந்த தண்ணி தெரித்து நம்ம மேலெல்லாம் விழுந்துரும் பார்த்துக்கோங்க. சுற்றி எல்லாமே தெரிக்கும். தண்ணி எண்ணெயோட சேரவே சேராது. அது உடனே கிளம்பிடும் வெளியே. அப்புறம் கொஞ்சம் பொறுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா தான் அந்த பொருளும் கெட்டு போகாது. எண்ணெயையும் தண்ணியையும் ஒன்றா கலக்க முடியாதது போல் நம்முடைய தேவனுடைய சிங்காசனத்தை இன்னொரு சிங்காசனத்தை நீங்கள் கலக்கவே முடியாது. அப்படி கலந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்காது. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய வார்த்தை எல்லாம் அருமையானவர்களே, வேறொரு வழிபாடுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. 2ஐயும் சேர்த்து பதவி, பட்டம், புகழ், பெருமை இது கூட சேர்த்து நீங்கள் இயேசுவோட சிங்காசனத்தோடு கூட இன்னொரு சிங்காசனத்தை போட முடியாது. நீங்கள் பதவிங்கிற ஒரு சிங்காசனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருதயத்தில், அப்போ இயேசுவோடைய சிங்காசனம் என்ன ஆச்சு? அப்போ இயேசு மட்டும் தானே அங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா வல்லமையும் கிடைக்கும். இயேசுவானவர் மட்டும் நம்ம இருதயத்தில் சிங்காசனம் போட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லா வல்லமையும் கிடைக்கும், வளமான வாழ்வு கிடைக்கும். இயேசுவுக்கு சரியான இடத்தை கொடுக்காதவரை நமக்கு வல்லமை கிடைக்காது. வல்லமை கிடைக்காது. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே, வளமான வாழ்க்கை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே, நம்ம வீட்டு காரியங்கள் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக நடக்க வேண்டுமே. எதுக்கு இன்னைக்கு குழப்பம்? எதுக்கு மாற்றமே இல்லை? எதுக்கு ஆசீர்வாதமே இல்லை? ஏன் நீங்கள் 2 எஜமான வச்சுருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் இயேசுவே உங்களை தவிர இன்னொரு எஜமானுக்கு இடம் இல்லை. ஆதியாகமம் 49:19 காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாயும், அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஒரு சொல்யூஷன், இன்னொரு மாற்று மருந்து. உங்களுடைய வாழ்க்கை வளமாக இல்லைல்ல, அதை இப்போ வளமாக்கணும்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் வச்சுருக்காரு. அது ஆண்டவர் தான். அவரும் அப்படியே சத்தியம்தான். இப்போ நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 49:19 காத்து என்பவன் யாக்கோபுடைய பிள்ளை. அந்த இவன் என்ன செய்தானா, இவன் மேலே இராணுவ கூட்டம்னா மிலிட்ரினா அது என்ன படையோ அந்த காலத்தில் குதிரைப்படை, யானைப்படை, இப்படி உண்டு, காலாட்படை, இப்படி ஒரு இராணுவமே என்ன செய்தாமா அவன் மேலே விழுதான். அப்போ அவன் அது மேலே பாய்ந்து விழுது. அவனும் போராடி கடைசியில் என்ன சொல்லுது அதில் அந்த வசனத்தில், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அடே ஃபஸ்ட்டு இராணுவம் என் மேலே பாயுது. அப்போ நான் இந்த இராணுவம்னா ஒரு மிலிட்ரி, ஒரு படைகளை என் மேலே பாய்ந்து முடிவிலே அதன் மேல் நான் பாய்ந்து ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு ஆதியாகமத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என் பையன் யார்? அந்த பையன் காத்து என்பவன், அவன் மேலே இராணுவம் வந்துடும். ஆனால் அவன் என்ன செய்வான்? அதில் விழுந்து விட மாட்டான். அவன் போராடி முடிவிலே அவன் அந்த இராணுவத்தின் மேல் பாய்ந்து விழுவான். பாய்ந்துட்டான். என்ன நினச்சிருக்க நீனு? நான் ஏசப்பா பிள்ளை, என் மேலே இராணுவம் பாய்கிறதா? இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கிடணும். எனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு இந்த போராட்டமா, நான் பாய்ந்து விழுவேன். எனக்கு ஒருவர் இருக்கின்றார். நான் இது மேலே பாய்ந்து விழுவேன். முடிவிலே நான் தான் ஜெயிப்பேன். ஏசப்பா எனக்குள்ள சிங்காசனம். அங்கே வேற சிம்மாசனமே கிடையாது. ஒரே ஒரு சிம்மாசனம் தான், அது என் தேவனாகிய கர்த்தர் தான். அடுத்து பாருங்க, ஆசீருடைய ஆகாரம் எப்படி இருக்குமா? கொழுமையாயிருக்கும். அவனும் அந்த ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசீர் அப்படி இருப்பானா? 22வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி தான். ஆனால் நீர் ஊற்றண்டையில் இருக்கிறதுனால, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிறதுனால அவன் நீரூற்று அண்டையில், அதாவது தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது நீங்கள் நீரூற்றை பிடிக்கின்றீர்கள். நீங்கள் வனாந்தரத்தில் இல்லை, நீங்கள் கல்லில் இல்லை, நீங்கள் நீரூற்று அண்டை, நதி அண்டை இருக்கின்றீர்கள். நிறைய நதிகள் இருக்குது.
எவ்வளோ நதிகள் இந்த உலகத்தில், எனக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் பேர் தெரியாது. எகிப்தில் நைல் நதி, அது நன்கொடைன்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் தப்தின்னு நதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஊரில் தாமிரபரணி ஆறு இருக்குது, திருநெல்வேலிக்கு போகிற வழியில். இப்படி நிறைய ஆறுகள் இருக்கும். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் பெரிய ஒரு நதி இருக்குது. கரித்திர திராட்சை கொடியாக சுவரின் மேல் படருவான். அப்போ செடியாக இருக்கிறத விட கொடியாக படருகிறது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பப்ளிக்கான ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஒரு சிம்மாசனம் போட்டு அந்த ஒரு சிம்மாசனம் ஜீவனுள்ள தேவனாக இயேசு என்று அவரில் அந்த நீரூற்றை நீ வேர்களை விடுவாயானால் இந்த வாழ்க்கை கொடியை போல படரும். நீங்கள் வளமான வாழ்க்கை வாழ்வீர்கள். வளமான வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு சிங்காசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதான் சமாரிய பெண்ணிட்ட சொன்னார், ஜீவ நீரூற்று, நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாள் தாகமடைய மாட்டான். ஆண்டவர் சொன்னாங்கல்ல. நீங்கள் சும்மா படுத்துருங்க, இருதயம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா அப்படியே தூங்குற மாதிரி போங்க, அப்படியே பாட்டு படிக்கும். ஒரு கவலையோடு நம்ம எந்திப்போம். காலையில் எந்திக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க, இதுக்கு தீர்வை கட்டணுமே, இந்த கரண்ட் பில்லு கட்டணுமே, இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லாமே நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஏதாட்டும் ஒரு கவலையோடு நீங்கள் எந்திங்க. அப்படி எந்திக்கும் போது இயேசுவா அப்படி பேசுவாங்க. என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் பேசிடுவாங்க. உடனே பேசிடுவாங்க. ஏன்னா உங்கள் சிம்மாசனம் இயேசு தானே. அப்போ இயேசு வந்து நல்லதே தானே செய்வாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதனால் இனிமே அருமையானவர்களே, ஒரே ஒரு சிம்மாசனம் தான், அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அந்த நீரூற்றண்டையில் நான் வளர்ந்து நான் கொடியாக படருவேன், நான் வளமான வாழ்க்கை வாழ்வேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 23 வாசிக்கிறேன். வில் வீரர் அவனை மனம்படி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாகி நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். வில் வீரர் அவனை மனமடி வாக்கிட்டாங்க. வில் அடிச்சு 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 மனமடி வாக்கிட்டாங்க, அவனை பகைச்சாங்க. ஆனாலும் எல்லாம் ஒரு சொல்யூஷன் ஆர்டர் வச்சிருப்பாரு. பென்சிலின் மருந்து இருக்கு. அந்த பென்சிலின் மருந்தை வந்து பிடிக்காதவங்களுக்கு, பென்சிலின் அலர்ஜின்னா பிடிக்காதவங்க அந்த ஊசி போட்டு உடனே கவனிக்கலாம், அவங்க டெத் ஆகிடுவாங்க. அப்போது டாக்டர் என்ன செய்திருக்காங்க, பென்சிலின் ஊசியை பிடிக்கல, அது அவங்களுக்கு அலர்ஜின்னா இன்னொரு மாற்று ஊசி இருக்குது. உடனே ஸ்பாட்டில் பென்சிலின் ஊசி போட்டு உடனே அவங்க மயங்கிட்டாங்கன்னா இன்னொரு ஊசி போட்டாச்சுன்னா அவங்களுக்கு உடனே ரிலீஃப் ஆயிரும். அப்படி இருக்குது. அதே போல் இவன் மேலே என்ன செய்தாங்களாம், வில் வீரர் அவனை மனமடி வாக்கிட்டாங்க. சோர்ந்து போயிட்டாங்க. சாத்தானும் பலவிதமான தொந்தரவில், வியாதி, கஷ்டம், நெருக்கம், கடனில் நீங்கள் மனமடி வாங்கிட்டீங்க. ஆனாலும் நம்முடைய வில் உறுதியாக இருக்கும். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இன்னும் நல்ல ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கார், எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று மருந்து வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவர் இந்த கண்மலைக்கு நீங்கள் ஒரே ஒரு சிம்மாசனம் தான், ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த ஒரு சிங்காசனம் மட்டும் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னொரு சிங்காசனம் போட்டுறாதீங்க, இன்னும் ஒரு ஆளுகைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உலகமோ இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களோ இருதயத்தில் இடம் பெற வேண்டாம். ஒன்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை மட்டும் சார்ந்திருப்போம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். வாழ்க்கை கண்டிப்பாக வளமாகும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசுவே, எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய பாரங்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கின்ற மக்களுடைய அனைத்து பாரங்களையும், வீட்டுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள தோல்விகள், எல்லா பிரச்சனைகள், பிள்ளைகள் காரியங்கள், கணவன் காரியங்கள், மனைவி காரியங்கள், சகோதர சகோதரிகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸுகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைக்கின்றோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து எங்கள் கால்கள் தள்ளாடாதபடி காத்து சமாதானத்தை கட்டளையிட்டு உடைய ரகசிய வரிகளையுமே சந்திக்க ஆயத்தப்படுத்தி எங்கள் இருதயத்திலே ஒரே சிம்மாசனம் நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.